தான் காலத்தை தவறாக நிற்கும் கொத்தடிமை தற்கொலை புலவர் இவர் தான். இவர் ஒரு வீடியோ போட்டுருக்காரு பாருங்களேன். உங்க எல்லாருக்குமே அசம்பிளில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு தான் பாத்துட்டு இருக்கீங்க. அசம்பிளில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அவங்க, அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவங்க பேச வேண்டிய இடம் இருக்கு. எங்கன்னு சொன்னா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுடைய விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல வந்திருக்கு. இருந்தாலும் விஜய் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அவர் வந்து அசம்பிளில இருக்கிறாரு, அதனால இன்னொரு தேதிக்கு ஒத்தி வைங்கன்னு சொல்லிட்டு டேட் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் சங்கீதா அவங்க, அதாவது அமைச்சர் இல்ல இன்னைக்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காணொலி வாயிலாக வந்து அவங்க நீதிபதி கிட்ட கோரிக்கை வச்சதின் அடிப்படையில இன்னைக்கு மதியானமே இந்த வழக்கை நான் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு நீதிபதியும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு அசம்பிளி முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜய் அவங்களுடைய கேஸும் நடக்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அசம்பிளில பட்டு சட்ட பட்டு வேஷ்டியோட வந்து பேசுற முதலமைச்சர் நீங்க பாத்துருப்பீங்க. நீதிமன்றத்தில் என்ன பேசுறாருங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நீ வீடியோ போடும்போதே நினைச்சேன்டா கண்டிப்பா இன்னைக்கு விஜய் எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்ட்டு. அதே மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ ஜோசியக்கார புலவர் கிடையாதுடா, நீ பைத்தியக்கார புலவர். அது உனக்கு தெரியாம இருக்கு. ஆனா நம்பு, நான் டாக்டர்லப்பா பைத்தியம். இதாண்டா நான் வந்திருந்து சொல்லிட்டு இருக்கேன். என் வாயாலே என்னை பைத்தியம் சொல்ல வச்சுட்டான். அன்னைக்கு என்னன்னா சட்டமன்றம் கூடும்போது களமேட்ல உதயநிதி உதச்சு கொண்டுட்டு இருப்பாரு சொன்னேன். ஆனா இன்னைக்கு விஜய் அண்ணனும் அமைச்சர்களும் உதயநிதி போட்டு பொழந்து தள்ளிட்டு இருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நீ எப்பெல்லாம் ஒரு கணிப்புல வீடியோ போடுறியோ அப்பெல்லாம் விஜயனாக்கு தான் நல்லது நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்கூடாது, செங்கல்பட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணுமா? உனக்கு என்ன வைத்திருச்சலா? விஜய் அண்ணா பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டா அடுத்து உன் குடும்பத்துல எதுக்கு எட்டி பாக்குற? உன் குடும்பத்துல யாரும் விவாகரத்து நடந்தா அதை போயிட்டு நீ வீடியோ எடுத்து போடுவியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நீ தற்கொலைத்தனமா ஒரு கணிப்புல கணிச்ச பத்தியா? அது இன்னைக்கு எங்களுக்கு சாதகமா எங்க அண்ணி வந்து அந்த டிவோர்ஸ் கேஸையே வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா பெருமையா இருக்கு. தாவக நண்பர்களே, இந்த கொத்தடிமை தற்கொலை புலவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்களா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.